தியோபந்தோட தலைவர் மாற்றப்படுறாரு. யாருன்னா புதிய தலைவரா முகமது உல் ஹசன் அப்படிங்கிற ஒரு புதிய தலைவரா பதவியேற்கிறார். இவருக்கு கீழே ஒரு அவை செயல்படுது. அதுதான் ஜமைத் உல் உலோமா அப்படிங்கிறது இறையாளர்களின் அவை. ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜமைத் உல் உலோமா யாரின் கீழ் செயல்பட்டது அப்படின்னு கேட்டா முகமது உல் ஹசன் அவரின் கீழே செயல்படுது. இது எந்த இயக்கத்துல ஜமைத் உல் உலோமா இருக்குது அப்படின்னு கேட்டா தியோபந்த் இயக்கம். ஓகேங்களா, அந்த இயக்கத்துல இது இருக்குது. அதே மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் மற்றும் அவர்களுடைய சமய பாதுகாப்புக்கு குறித்து ஒரு உறுதியான வடிவத்தை முன்வைக்கிறார். ஓகேங்களா, இவர் முக்கியமா என்னன்னா தியோபந்தோட புதிய தலைவரா முகமது உல் ஹசன் பதவி ஏற்கிறார். ஓகேவா, இவர் என்ன பண்றாரு, இவருக்கு கீழே ஒரு அவை செயல்படுது. அதுதான் ஜமைத் உல் உலோமா அப்படிங்கிறது. என்ன பேர் இதுக்கு? இறையாளர்களின் அவை. ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஜமைத் உல் உலோமா யாரின் கீழ் செயல்பட்டதுன்னு கேட்டா முகமது உல் ஹசன். ஓகேவா, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா இறையாளர்களின் அவை. இவர் ஒரு கருத்து முன்வைக்கிறார். என்ன கருத்து முன்வைக்கிறாரு? இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் மற்றும் சமய உரிமை பாதுகாப்புக்கு உறுதியான ஒரு வடிவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாரு. நம்ம இப்ப முக்கியமா தியோபந்த் இயக்கத்துல பார்க்க போறது என்னன்னா, தியோபந்த் இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது, என்ன வருஷம், எங்கு தொடங்கப்பட்டது? உத்தரப்பிரதேசத்துல சரகன்பூர்ல. எந்த வருஷம்? 1866. 1866ல என்னென்ன வந்திருக்கு? ஒடிசா பஞ்சம் 1866, பிரம்ம சமாஜம் பிளவு 1866, அதே மாதிரி தியோபந்த் இயக்கம் 1866. இந்த வருஷம் 3 கண்டென்ட் முக்கியமா நடந்திருக்கு. யார் இதோட தலைவர்? முகமது குவாசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி, இவங்களோட தலைமையில தொடங்கியிருக்காங்க. இதோட முக்கியமான கருத்து, மேலை நாட்டு கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டுகளையும் புறக்கணிக்கிறது. அலிகார் இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் ஆதரிக்கணும், மேலை நாட்டு கல்வியை கத்துக்கோங்க, மேலை நாட்டு பண்பாட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுது. ஆனா தியோபந்த் இயக்கம் பழமைவாத முஸ்லிம்களை மீட்டெடுக்கிறதா உருவாக்கி மேலை நாட்டு கல்விகளையும் பண்பாடுகளையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுல முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அதான் திரும்ப சொன்ன மாதிரி ஜமைத் உல் உலோமா, இது எந்த இயக்கத்துக்கு கீழே வருதுன்னு கேட்டாங்கன்னா தியோபந்த் இயக்கத்துக்கு கீழே. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இறையாளர்களின் அவை. ஓகேங்களா, அடுத்தது அகமதியா இயக்கத்தை பத்தி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது அகமதியா இயக்கம். இந்த அகமதியா இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, இதுல 2 முக்கியமான விஷயம் தான். அகமதியா இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1889. யார் தொடங்கினாருன்னா மிர்சா குலாம் அகமது. அவ்வளவுதான். இதுல 2 முக்கியமான கருத்துன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். அகமதி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த மாதிரி ஒரு 4 பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், இல்லைன்னா இஸ்லாமிய இயக்கங்களே அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம், அகமதியா இயக்கம், இந்த மாதிரி இயக்கங்கள் கொடுத்துட்டு ஆண்டுகளை வரிசைப்படுத்த சொன்னா அதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதோட தலைவர் பேர்கள் வரிசைப்படுத்த சொன்னா மிர்சா குலாம் அகமது, இவர் தான். இது என்ன சொல்லுதுன்னா, தியோபந்த்ல என்ன பார்த்தோமோ அதே விஷயத்தை தான் இதுவும் முன்வைக்குது. ஓகேங்களா, பழமைவாத முஸ்லிம்களை தான் திரும்ப கொண்டிருக்கணும், நாம இப்போ புதிய கண்ணோட்டத்துக்கு நவீனமயமாத்துக்கு மாறக்கூடாது, பழைய முறையை தான் பின்பற்றணும், பழைய மாதிரியா தான் இருக்கணும்னு சொல்ற கருத்தை தான் முன்வைக்குது. என்ன தியோபந்து என்னென்ன விஷயங்களை சொல்லுச்சோ அதே விஷயங்களை தான் அகமதியா இயக்கமும் சொல்லுது. அதை இப்ப பார்க்கலாம். அகமதியா இயக்கம் 1889 தொடங்கப்பட்டது. மிர்சா குலாம் அகமது இந்த இயக்கத்தை தொடங்குறாருன்னா மிர்சா குலாம் அகமது. இவர் என்ன சொல்றாருன்னா, குரானில் சொல்லப்பட்ட உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும். அதான் தியோபந்த் இயக்கம் சொன்ன மாதிரி குரான்ல என்ன சொல்லுதோ அதே மாதிரி அதே இயக்கத்துக்கு திரும்ப வேணும். பின் தன்னை ஒரு தீர்க்கதரசி என்று கூறி சர்ச்சையை கிளப்பினார். என்ன சொல்றாருன்னா, இவரை தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரசி நானு, நீங்க குரான்ல இருக்கிறத பின்பற்றி அந்த கொள்கைகள் படி வழி நடக்கணும், அதே மாதிரி நான் ஒரு தீர்க்கதரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான விஷயத்த கூறுறாரு. அதே மாதிரி இவருடைய கருத்து மதத்திற்கு எதிரானது என நீரோட்டமான இஸ்லாமியர், அதாவது இப்ப அலிகார் இயக்கத்தை சேர்ந்த அந்த மாதிரி இயக்குவீங்க, இது மதத்துக்கே எதிரான கருத்து, இவர் ஒரு தீர்க்கதரசின்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதே மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்தும் இவரை பல பேர் பின்பற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, இவருடைய கொள்கைக்கும் மாறுறாங்க, அதாவது பழமைவாத கொள்கைக்கும். அப்புறம் என்னங்கன்னா, தியோபந்த் இயக்கம் எப்படி கிறிஸ்துவ மற்றும் ஆரிய சமாஜ கொள்கை அவங்க கருத்துக்களுக்கு எதிராக எப்படி வாதம் வச்சதோ அதே மாதிரிதான் கிறிஸ்துவ ஆரிய பரப்பாளர்களின் இஸ்லாமுக்கு எதிரான வைத்த வாதங்களுக்கு எதிராக இவங்களும் ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதுதான் இவங்களும் தியோபந்த் இயக்கம் பண்ணதை இவரும் பண்றாரு. என்னன்னா, கிறிஸ்துவ ஆரிய பரப்பாளர்களுக்கு இஸ்லாமுக்கு எதிராக வைத்த கருத்துக்களுக்கு இவரு எதிராக திரும்ப கருத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி பழமைவாத கண்ணோட்டமான
பலதர மனம், பெண்கள் பர்தா அணிவது, அப்புறம் விவாகரத்தில் பழைய முறை, ஓகேங்களா, பழைய முறையில விவாகரத்தை பிடிக்குதோ அதே முறையை திரும்ப பின்பற்றி இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அகமதியா இயக்கம் சொல்லுது. அகமதியா இயக்கத்துல ரெண்டு முக்கியமான விஷயம். ஒண்ணு, எப்ப தொடங்கினாங்க, 1889. இவர் அதே மாதிரி யார் தொடங்கினா, மிர்சா குலாம் அகமது. மீறி போனா என்ன கேட்கலாம், குரானில் சொல்லப்பட்ட உண்மை கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும். பின் தன்னைத்தானே தீர்க்கதரிசி கொண்டு அழைத்தவர் யார், தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டவர் யாருன்னு கேட்டா மிர்சா குலாம் அகமது. அதே மாதிரி பழமைவாதத்தை எது சொல்லுது அப்படின்னு கேட்டா தியோபந்த் இயக்கமும் சொல்லுது, இதுவும் சொல்லுது. ஓகேங்களா, அப்ப கேட்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி எதுல கேட்டிருக்காங்களோ அதை பார்த்து ஆன்சர் பண்ணிருங்க. அதேதான் பழமைவாத கண்ணோட்டமான பலதர மனம், பெண்கள் பர்தா அணிவது, விவாகரத்தில் பழமையான விதிகளை பின்பற்றுதல் போன்றதும் அகமதியா இயக்கத்துல சொல்லப்படுது. ஓகேங்களா, முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமதியா இயக்கம் எப்போது தொடங்கப்படுதுன்னா 1889. மிர்சா குலாம் அகமது இவரை தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசின்னு அழைச்சிக்கிட்டாரு. குரான்ல இருக்கிற கொள்கைக்கு நாம மாறணும், அந்த கொள்கைகளை பழமைவாதத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். அதே மாதிரி கிறிஸ்துவ சமய பரப்புக்கும் ஆரிய சமாஜத்துக்கும் அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்து வச்சா இவரும் அதுக்கு எதிரான கருத்தை ஒண்ணு வைக்கிறாரு. அவ்வளவுதான் இதுக்கான முக்கிய விஷயம், விளக்கமே புக்லயும் இவ்வளவுதான் இருக்கு. இதை நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நத்வத் அல் உலோமா. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1894 தொடங்கப்பட்டது. இது தியோபந்தை விட குறைந்த பழமைவாத போக்கு கொண்டு வந்ததுதான் இந்த சமயம். அதே சமயம் நவீன கால எதிர்ப்புகளுக்கு ஈடு கொடுத்து செயல்பட்டது. அதாவது தியோபந்தை விட பழமையான கொள்கையை தான் பின்பற்றுச்சு. அதே மாதிரி நவீன காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எதிராகவும் செயல்படுறதுல கொஞ்சம் முன்னோட்டமா இருந்துச்சு. அதே மாதிரி 1894 லக்னோவில் சிப்லி நுமானி அதாவது வரலாற்று ஆசிரியர் அப்படிங்கிறது சில அறிஞர்களும் தான் சேர்ந்து நத்வத் அல் உலோமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. 1894 லக்னோவில் சிப்லி நுமானிங்கிற வரலாற்று ஆசிரியர் மற்றும் சிலர் அறிஞர்களால் தொடங்கப்பட்டதுதான் இது. இது என்ன சொல்லுதுன்னா, நவீன மேற்கத்திய கல்வியின் வருகையை தொடர்ந்து வந்த இறைமறுப்பு கொள்கை, லோகயாத வாதம் ஆகியவற்றை அறிவார்ந்த கொள்கையாக விளக்கம் கொடுத்து அதை பாதுகாக்கிற இயக்கமா இது இருந்துச்சு. இதுவும் ஒரு மீட்பு இயக்கம் மாதிரிதான். ஆனா தியோபந்துக்கு அளவா பெரிய அளவுல செயல்படாம ஒரு நார்மலா ஒரு நவீன காலத்தை இந்த காலத்தையும் எதிராக செயல்பட்டு கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்த அமைப்பா சொல்லலாம். எப்ப தொடங்கப்படுது, 1894 தொடங்கப்படுது. இது யார் தொடங்கினான்னா லக்னோல சிப்லி நுமானிங்கிற வரலாற்று ஆசிரியரும் இன்னும் சில பேர். இது என்ன சொல்லுதுன்னா, நவீன மேற்கத்திய கல்வியின் வருகையை தொடர்ந்து இந்த மாதிரி நவீனமா மாறிட்டு வரும்போதும் அதுக்கு உண்டான விளக்கங்களை கொடுத்து அவங்களுக்கு இயக்கங்களுக்கு உண்டான போராட்டங்களமா வச்சு போராடி இன்னும் அவங்களுக்கான கொள்கைக்கான விளக்கங்களையும் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா, இது தியோபந்தை விட அதிகமான பழமைவாத கொள்கை கொண்டுள்ளதான்னு கேட்டா கிடையாது, அதை விட கம்மியான கொள்கை கொண்டுள்ளது. இயர் தான் இதுல முக்கியம். யாரு இதுல அந்த அளவுக்கு இது வரைக்கும் ப்ரீவியஸ்ல கேட்ட மாதிரி இல்ல. என்ன முக்கியம்னு கேட்டா இதுல இயரும். நத்வத் அல் உலோமா அப்படிங்கிறது 1894 தொடங்கப்பட்டது. யார் தொடங்கினான்னா சிப்லி நுமானி. இவங்க ஒரு வரலாற்று ஆசிரியர். அடுத்தது நாம பார்க்க போறது பிறங்கி மகால். இது காலத்தால் மூத்த சிந்தனை பள்ளி. இது எங்க தொடங்கப்பட்டாங்க, லக்னோல பிறங்கி மகால்ல தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, பிறங்கி மகால் அப்படிங்கிறது காலத்தால் மூத்த சிந்தனை பள்ளி. ஓகேங்களா, இது லக்னோ பிறங்கி மகால்ல கொண்டு வரும். சூபியத்தை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்ள ஒரு களமாகவும் இது ஏற்றுக்கொள்ளப்படுது. அதாவது இங்க பிறங்கி மகால்ல என்ன பண்ணிருக்காங்க, சூபியத்தை பெருசா போட்டிருக்காங்க, அதை கத்துக்கிற களமாகவும் இருந்திருக்கு. இப்ப சூபியம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சூபியம் என்பது இஸ்லாமிய ஆன்மீக மறைஞான பாதை அப்படின்னு சொன்னா என்னன்னா, நாம ஆன்மீகத்தை தூய்மையா இறையன்புடன் நேரடி அனுபவத்துல கத்துக்கிறது தான் சூபியங்கிறாங்க. நேரடி அனுபவம்னா தியானம் செய்யறதல், அமைதியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால ஆன்மீக தூய்மையால அடையிறது தான் சூபியம். ஓகேங்களா, அந்த சூபியத்தை, அந்த ஆன்மீக வழி பாதைய மதிப்புள்ளதாகவும் அதை அறிந்து கொள்ளும் ஒரு களமாக இடமாகவும் தான் இந்த பிறங்கி மகால் செயல்படுது. ஓகேங்களா, பிறங்கி மகால் கேட்பாங்க மதிப்பு வாய்ந்த அனுபவமாக எதை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டா சூபியத்தை நினைச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு இயக்கம் தான் அல்-இ-ஹஹித். ஓகேங்களா, அல்-இ-ஹஹித் அப்படிங்கிற ஒரு இயக்கம். இது என்னன்னா, நபிகள் நாயகர் இருக்காங்கல்ல, அவருடைய கூறிய வார்த்தைகளையும் சொற்பொழிகளையும்
அப்படியே பின்பற்றுறீங்கன்னா இந்த அல்கி ஹஹீத் அப்படிங்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்களுக்கு இல்ல, இதுதான் கடைசி. இந்த பிறங்கி மகால் மற்றும் அல்கி ஹஹீத் தான் கடைசி. ஓகேங்களா? இதோட வந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த இயக்கங்களோட இதோட முடிஞ்சுது. இப்ப என்னன்னா பேசிக்கா இதுல இருந்தே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப இதோட பேர் கொடுத்துட்டு இது என்ன வருஷம்னு கேட்கலாம். இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு நாளை கொடுத்துட்டு எது கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுல பிரார்த்தனை சமாஜம் வைக்கலாம். இப்ப இது வைக்கலாம், நட்பத்து உலோமா, பிறங்கி மகால் மற்றும் அல்கி ஹஹீத் வச்சுட்டு பிரார்த்தனை சமாஜம் வச்சா எது கிடையாது, பொருந்தாதது எதுனா பிரார்த்தனை சமாஜம் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லைன்னா இயற்கை கேட்கலாம். இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள்ல தொடர்ந்து வர இயக்கங்கள் தியோபந்த் இயக்கம் எப்ப 1866 பார்த்தோம். அடுத்தது அலிகார் இயக்கம் பார்த்தோம், 1875 பார்த்தோம். அடுத்தது நட்பத் உலோமா பார்த்தோம், 1894. அடுத்து அகமதிய இயக்கம் மிர்சா குலாம் அகமது 1889 அது பார்த்தோம். அப்புறம் இப்ப சிரங்கி மகால் பாக்குறோம். அல்கி ஹதீத் கேட்பாங்க. இப்ப அல்கி ஹதீத் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுதல், எதுவுமே மறுக்காம அவர் என்னென்ன சொல்லிக்கிறாரோ அவரோட கொள்கைகளை அப்படியே பின்பற்றதுதான் இந்த அல்கி ஹதீத். ஓகேங்களா? நட்வத் உல் உலோமாங்கிறது 1894 யாரு, சிப்லி நுமானிங்கிற வரலாற்று ஆசிரியரால லக்னோல தொடங்கப்படுது. அதே மாதிரி பிறங்கி மகாலும் லக்னோல தான் தொடங்கப்படுது. அது வந்து சூபியத்தை மதிப்பு வாய்ந்த ஒரு அனுபவமாகவும் அறிந்து கொள்ளும் ஒரு களமாகவும் இருக்கு. சூபியன்னு கேட்டா குழம்பு கூட. சூபியன் என்னன்னா இஸ்லாமிய ஆன்மீக மறைபாதை. ஓகேங்களா? இஸ்லாமியத்தோட ஆன்மீக மறைபாதைமாங்க. இது வந்து ஆன்மீகத்தை தூய்மையாகவும் இறையன்பாவும் நேரடி அனுபவமாகவும் எடுத்துக்கொள்றதுதான் சூபியங்கிறாங்க. நேரடி அனுபவமா நாமளே தியானம் பெற்ற இப்ப போதி தர்மர் புத்தர்லாம் ஒரு தியானம் பெற்ற கல்வி அறிவு நேரடி அறிவு பெறாங்க, தியானம் முக்தி அடைகிறாங்க. அந்த மாதிரி வந்து மன தூய்மையால வந்து கடவுளை வந்து நேரடியா சந்திக்கிற மாதிரி ஒரு இயக்கம் தான் இந்த சூபின். இது ஓகேங்களா? அதோட தன்மை அதை வந்து பின்பற்றி தான் இந்த பிறங்கி மகால்லாம் செயல்படுது. ஓகேங்களா? இதோட இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து முடிஞ்சுது. அது கீழே என்னென்ன வந்தது நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் தான் இது. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்சி சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? இது வந்து ஜெருசிய மதத்துக்கு கீழே வர ஒரு அமைப்பு தான் வந்து பார்சி இயக்கம். ஓகேங்களா? ஜெருஸ்தியர்கள்னா யாருன்னா பாரசீகத்துல தான் இவங்களோட உண்மையான குடி. ஓகேங்களா? அங்கதான் இருக்கிறாங்க இந்த ஜெருஸ்தியர்கள். அங்கிருந்து அடக்குமுறையின் காரணமாக இந்தியாவோட மேற்கு கடற்கரைக்கு குடியேறுறாங்க. ஓகேங்களா? அங்கிருந்தா இவங்களோட இயக்கம் தொடங்குது. குடியேறி இவங்க வந்து வணிக சமூக சமயத்தை சார்ந்தவர்கள். ஜெருஸ்தியர்கள் வந்து பாரசீகம் தான் இவங்களோட தாயகம். அங்கிருந்து வந்து அடக்குமுறை காரணமா விரட்டப்பட்டு இந்தியாவுல மேற்கு கடற்கரையில குடியேறுகிறார்கள். ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு வணிக சமூகத்தை சார்ந்தவர்கள். இவங்க வந்து ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. என்ன அமைப்புனா ரக்னுமாய் மத்தியஸ்னன் சபா அப்படிங்கிற ஒரு சபாவை தொடங்குறாங்க. 1851 பர்தோஞ்சி நௌராஜி அப்படிங்கிறவர் தான் இந்த இயக்கத்தை தொடங்குறாரு. 1851 இதுக்கு என்ன பேருனா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம். ஓகேங்களா? பார்சிகளுக்கு ஒரு சீர்திருத்த இயக்கத்தை தொடங்குறாரு 1851 பர்தோஞ்சி நௌராஜி அப்படிங்கிறவர். பர்தோஞ்சி நௌராஜி அப்படிங்கிறது 10th புக்லயும், நௌராஜி பர்தோஞ்சி அப்படிங்கிறது 11th புக்லயும் இருக்கு. ரெண்டும் ஒரே பேர் தான். ஓகேங்களா? பர்தோஞ்சி அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1851 பார்சிகளின் சீர்திருத்த சங்கம். இது என்ன சொல்லுதுன்னா பார்சியோட சமூக நிலையை மேம்படுத்துறது, அதே மாதிரி ஜெருஸ்திய மத தூய்மையை மீட்டெடுக்கிறது. இதுக்காக தான் இந்த இயக்கத்தை கொண்டு வரணும். அதாவது பார்சிகளின் சமூக நிலை. அவங்க பார்சிகள் வந்து வணிக சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு வந்து பெண்களும் தாழ்த்தப்பட்டு நடத்தப்படுறாங்க. அவங்களோட முறைகள்லாம் மாற்றி அமைக்கணும், மேல கொண்டு வரணும், நம்மளோட அத்தனை முறைகளையும் மாற்றணும்னு சொல்லிட்டு கொண்டு வர ஒரு அமைப்பு தான் இது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜெருஸ்திய மதத்தோட தூய்மையை மீட்டெடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் ரக்னுமாய் மத்தியஸ்னன் சபா. ஓகேங்களா? அது எப்ப 1851. இதுல பல தலைவர்கள் உருவாகுறாங்க. தாதாபாய் நௌராஜி, காமா, பெங்காலி மற்றும் பெரஷோ மோட்டா மற்றும் தீன் வாட்சா. இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா தேசியம் நம்மளோட இந்திய தேசிய இயக்கங்களுக்கும் தொழில் வள முன்னேற்சிகளுக்கும் பார்சிகள் வந்து ரொம்ப இவங்க வந்து ஒரு வணிக சமூகத்தை சார்ந்தவர்களா. நம்மளோட தொழிலகங்கள்லாம் முன்னேறக்கும், நிறைய தொழில்களை ஆரம்பிக்கிறக்கும், அதே மாதிரி தேசிய இயக்கத்துக்கும் நிறைய பங்காற்றுனாங்க இங்க பார்சி இயக்கத்துல. இவங்களோட
பார்சி சமூகத்துல இருந்து. ஓகேங்களா, அதுல முக்கியமான தலைவர்கள் தான் தாதாபாய் நவ்ராஜி, இந்த பர்தோன்ஜி, பெரசோ மேத்தா மற்றும் தீன் வாச்சா இவங்க எல்லாம் போன்றவர்கள். அதே மாதிரி கருத்து பரப்ப இவங்க ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிகை பேரு ராஜ் கோப்தார் அப்படிங்கிறாங்க. அந்த பத்திரிகை பேர் என்ன? ராஜ் கோப்தார். அதுக்கு என்ன விளக்குனா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்றாங்க. ராஜ் கோப்தார்னா உண்மை விளம்பி. ராஜ்கோப்தார் பத்திரிகை எந்த அமைப்பை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. பார்சி சீர்திருத்த இயக்கத்துல. ஓகேங்களா, அதோட அமைப்பு சார்ந்ததுதான் ராஜ்கோப்தார் உண்மை விளம்பி. ஓகேவா, இவங்க வந்து பெண்களின் நிலை உயர என்ன பண்றாங்கன்னா கற்பித்தல் கல்வி கொடுக்குறாங்க, பர்தா முறையை நீக்கம் செய்யறாங்க, திருமண வயது குழந்தை திருமணம் நடக்கிறாங்களா அதனால என்ன பண்றாங்கன்னா திருமண வயதை அதிகரிக்கிறாங்க. இந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி தேசிய இயக்கம், இந்திய தொழில்மயமாக்கம் ஆகியவர்கள வந்து முக்கிய பங்காற்றுறாங்க. நான் சொன்ன மாதிரி தேசியத்திலையும் இந்தியாவில வந்து ஒரு தொழில்மயம் உருவாகலையும் முக்கிய பங்காற்றுறன்னா இந்த பார்சிகள். அதே மாதிரி அந்த பார்சிகள் சேர்ந்த பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா குழந்தை திருமணத்துக்கு எதிராக ஒரு இயக்கமே நடத்துறாரு. இங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்காக பர்தா முறையை நீக்கிறாங்க, கற்பித்தல் பெண்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க, திருமண வயதை வந்து அதிகரிக்கிறாங்க. அதான் அந்த குழந்தை திருமண வயதை வந்து அதிகரிக்கிறதுக்கோசரம் குழந்தை திருமணம் நடக்கூடாதுன்னு ஒரு இயக்கத்தை நடத்துறவர் யாருன்னா பெர்ரம்ஜி மல்பாரி. இவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம். ரக்னுமாய் மத்தியஸ்னன் சபா எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1851. இவங்களோட பேசிக்கா என்னன்னா இவங்களோட பத்திரிகை தான் ப்ரீவியஸ்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ராஜ் கோப்தார் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்பாங்க, உண்மை விளம்பி. அதே மாதிரி சில தலைவர்கள் பெரஷோ மேத்தா, தீன் வாச்சா, தாதாபாய் நவ்ராஜி, காமா பெங்காலி போன்ற தலைவர்களும் இதுல உருவாகி இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து சீக்கியர்களுக்கான சீர்திருத்த இயக்கங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது சீக்கியர் சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா, இதுல முக்கியமா பார்க்க போறது 2 இயக்கம், நிரங்காரி இயக்கம் மற்றும் நாம்தாரி இயக்கம். இந்த இயக்கத்துல முக்கியமா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த இயக்கத்தோட தலைவர்கள் பேரு, அப்புறம் இவங்களுக்கான ஒரு கருத்துக்களை வச்சிருப்பாங்க. அந்த கருத்துக்கள்ல ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த கருத்துக்களை வந்து எந்த இயக்கத்தை கூறுது, அதே மாதிரி இந்த கருத்து வந்து எந்த இயக்கம் எந்த தலைவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல தான் இதுல முக்கியமா கேட்பாங்க. இதுல வருடமோ ஆண்டுகள்லாம் கிடையாது. ஓகேங்களா, முக்கியமா இந்த இயக்கத்துல என்ன கூற வராங்க, எந்த இயக்கம் இந்த விஷயத்த கூறுது, யாரை வந்து தலைமையை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதுல முக்கியமா பார்க்க போறது. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நிரங்காரி இயக்கம். நிரங்காரி இயக்கம் வந்து யாரால தொடங்கப்படுதுன்னா பாபா தயால்தாஸ் என்பவரால் தொடங்கப்படுது. ஓகேங்களா, இவரு என்ன பண்றாருன்னா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும். ஓகேங்களா, உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும். அதே மாதிரி சிலை வழிபாடு கூடாது. அதே மாதிரி சிலை வழிபாடு தொடர்ந்து சமய சடங்குகள், அதை தொடர்ந்து ஒரு சமய சடங்குகள்லாம் இது பண்றாங்கன்னா அதை மறுக்கிறது போன்ற விஷயங்கள்ல தான் இந்த நிரங்காரி இயக்கம் பண்ணுது. அதே மாதிரி குருநானக் அப்படிங்கிறவரோட தலைமையை மதித்து அவருக்கு சாரகமாக விளங்குதல், அதாவது அவர் சொல்ற விஷயங்களை ஏத்துக்கிட்டு அப்படியே நடத்தல். நம்ம பார்த்த மாதிரி நபிகள் நாயகத்தை எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி குருநானக்க தலைமையை ஏத்துக்கிட்டு நடக்கிறதா இந்த விஷயம். அதே மாதிரி இவங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா மாமிசம், மது போன்றவற்றை கைவிடுமாறு வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா, அதுதான் நிரங்காரி இயக்கம். இப்ப நம்தாரி இயக்கம் பார்க்க போறோம். நாம்தாரி இயக்கத்தை யார் நிறுவனா பாபா ராம்சிங். ஒரு 2 டைம் சொல்ல நம்ம பாபான்னா நம்ம பாபா ராம்சிங் அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஒரு 2-3 டைம் சொன்னீங்கன்னா வந்துடும், குழப்பிடும். ஏன்னா நிரங்காரி நாம்தாரி யார் யாருன்னு 2 பேரும் பாபான்னு ஆரம்பிக்கிறதுனால யாருன்னு நம்ம பாபா ராம்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் சொல்லி பாருங்க. இவர் என்ன சொல்றாங்கன்னா சீக்கியர்களுக்கான அடையாளமா வாள் தான், அதாவது கிர்பன் அப்படின்னு கேட்டா வாள். இப்ப பார்த்தோமா ஒவ்வொரு பேருக்கும் அதற்கான விளக்கங்களும் பேருங்களும். இப்ப ஜமைத் உலோமா இறையாளர்களின் அவை அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரிதான் வாள், அதுக்கு வந்து கிர்பன் அப்படிங்கிறது தான் வாளுங்கிறாங்க. ஓகேங்க, சீக்கியர்களோட அடையாளமாக எது திகழ்கிறதுன்னு கேட்டா வாளு. அந்த அதான் அதாவது கிர்பனுமாங்க, அந்த கிர்பன் தான் வாளு. அதுக்கு பதிலா லத்தி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த அமைப்பு. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது இந்த அமைப்பு கூடுது. அதே மாதிரி விதவை மறுமண ஆதரவு, வரதட்சணை முறை, குழந்தை திருமணத்தை தடை செய்தல் போன்றவற்றை தான் நாம்தாரி இயக்கம் கொண்டு வருது. இப்ப கேட்பாங்க, சிம்பிளா கேட்பாங்க, ஆணும் பெண்ணும் சமம், விதவை மறுமணம் ஆதரவு, வரதட்சணை முறை மற்றும் குழந்தை திருமணத்தை தடை செய்தல் போன்றவற்றை எந்த இயக்கம் கூறுகிறது அப்படின்னு கேட்டா நாம்தாரி இயக்கம் கூறுகிறது. இதே மாதிரி குருநானக்கின் தலைமையை ஏற்று நடப்பது, மாமிசம் மற்றும்
மது அருந்தல் கூடாது போன்றவற்றை வலியுறுத்தும் அமைப்பு என்ன அமைப்புன்னு கேட்டா நிரங்காரி இயக்கம். அவ்வளவுதான், இப்படிதான் கேட்பாங்க. நிரங்காரி இயக்கத்தை தொடங்கணும் யாருன்னா பாபா தயாள்தாஸ். என்ன சொல்றாங்கன்னா உருவமற்ற வழிபாடு, சிலைகள் இருக்கிறது, அதோட வழிபாட்டு தன்மையெல்லாம் இது பண்றாரு. அதே மாதிரி குருநானக்கா தலைமையை ஏத்துக்கிறாரு. மது அருந்துதல் கூடாது, மாமிசம் புலால் உண்ணக்கூடாது அப்படிங்கிறத இவங்களோட முக்கியம். இது நம்ம பாபா ராம்சிங். இவர் என்ன சொல்றாரு, தனக்கு அடையாளமான சீக்கியர்களுக்கு அடையாளமான வாழை, அதை தவிர நீங்க லத்தி யூஸ் பண்ணுங்க, வாள் இனிமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆணும் பெண்ணும் சமம், வரதட்சணை, திருமணம் அதாவது விதவை திருமணம் ஆதரவு, அதே மாதிரி குழந்தை திருமண எதிர்ப்பு, ஓகேங்களா, போன்றவற்றை கூறுது. இதுதான் இந்த 2 இயக்கம். முக்கியமா பார்க்க போனா புக்ல 10th புக்ல இது முக்கியமா இருக்கிறது. இது இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். இப்ப கேக்குற மாதிரி இருந்தாலும் அவ்வளவுதான் கேட்பாங்க. இந்த இயக்கம் வந்து ஒண்ணு இயக்கத்தை கொடுத்துட்டு இதோட தலைவர் யாருன்னு கேட்கலாம், இல்லையா இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுல எந்த பாயிண்ட் பொருந்தாது இப்ப இங்க கொண்டு வந்துருவாங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புல கொண்டு வந்து கேட்டாங்கன்னா கிடையாது, அந்த பாயிண்ட் தப்பு. அதே மாதிரி இல்லைன்னா இதுல 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட வந்து எந்த இயக்கம் கூறுதுன்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரிதான் ப்ரீவியஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லபடியா பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். சீக்கியர்களுக்கான இயக்கம் இப்ப பாத்துட்டு இருக்கும்போது இதுல அடுத்த இயக்கமா சிங் சபாவை பத்தி பார்க்கணும். சிங் சபா எப்போது தொடங்கப்படுதுன்னா 1873ஆம் ஆண்டு தொடங்கப்படுது. இது எதற்காகனா எந்த காலத்துல தொடங்கப்படுதுன்னா ஆரிய சமாஜமும் கிறிஸ்தவ சமாஜமும் சமயபரப்பு செல்வாக்கு வளர்ந்து வரும் காலத்துலதான் இந்த சிங் சபாவும் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்கும் அமைப்பாக தான் இது செயல்படுது. சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுக்க ஒரு அமைப்பா செயல்படுறது இந்த சிங் சபா. அதே மாதிரி எங்க நிறுவனாங்கன்னா அமிர்தசரஸ்ல தான் இந்த சிங் சபா நிறுவப்பட்டது. சிங் சபா எங்க நிறுவப்பட்டதுன்னா அமிர்தசரஸ்ல. எந்த ஆண்டு 1873ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதற்காக இந்த சீக்கியர்களுக்காக ஆங்கிலேயர் உதவி பண்ணி கால்சா அப்படிங்கிற ஒரு கல்லூரியை கொண்டு வராங்க. ஓகேங்க, அமிர்தசரில் உள்ள கால்சா அப்படிங்கிற ஒரு கல்வி வந்து ஆங்கிலேயர் உதவியுடன் கொண்டு வரப்பட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து நவீன மேற்கத்திய கல்வி கிடைக்க செய்தல் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ சமய பரப்பு மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்கொள்ளும் அமைப்பாகவும் இது செயல்படுது. சிங் சபாவை பத்தி ரொம்ப இல்ல, புக்ல இருக்கிறது கண்டென்ட் மொத்த கண்டென்ட்டே அவ்வளவுதான். என்னன்னா சிங் சபா எப்ப தொடங்கப்படுதுன்னா 1873ஆம் ஆண்டு அமிர்தசரஸ்ல தொடங்கப்படுது. இது எதுக்குன்னா சீக்கியர் மதத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பே தொடங்கப்படுது. ஓகேங்களா, எந்த காலங்கள்ல இது வருதுன்னா ஆரிய சமாஜம் கிறிஸ்துவ சமய பரப்பு செல்வாக்கு அடைஞ்சுக்கிற காலத்துல சீக்கியர்களுக்காக ஒரு அமைப்பு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் சிங் சபா 1873ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுது. அதே மாதிரி சீக்கியர்களுக்கான ஒரு கல்லூரி எங்க நிறுவப்படுதுன்னா கால்சா, அமிர்தசரஸ்ல உள்ள கால்சா கல்லூரி நிறுவப்பட்டது. என்ன கல்லூரினா கால்சா கல்லூரி அமிர்தசரஸ்ல. ஓகேங்களா, யாருடைய உதவினா ஆங்கிலேயர் உதவியுடன் தான் நிறுவப்பட்டது. இது என்ன சொல்லுதுன்னா நவீன மேற்கத்திய கல்வி கிடைக்க செய்ததுக்கு தான் இந்த அமைப்பே. பொதுவா எதுக்கு உருவாக்குறாங்கன்னா மேலை நாட்டு கல்வி. அதனாலதான் ஆங்கிலேயர்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த கல்வியை வந்து சீக்கியர்களுக்காக கிடைக்க செய்தார். ஏன்னா சீக்கியர்கள் பெரும்பாலும் நம்ம பார்த்தோம் தேசியத்துக்கும் தொழில் மையத்துக்கும் பெருசா உதவினீங்களே சீக்கியர்கள் தான். அதனால அவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் எல்லாமே மேலை நாட்டு கல்வி கட்டவங்களா இருக்கிறாங்க. அதுக்காக இந்த கல்லூரி நிறுவி அதுக்காக தான் இது செயலும் படுது சிங் சபா. ஓகேங்களா, அதே மாதிரி கிறிஸ்துவ சமயபரப்பு மதமாற்ற நடவடிக்கைகள், அதாவது சீக்கியர்கள் இருந்து கிறிஸ்துவத்துக்கு மாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எதிர்கொள்ளவும் இந்த அமைப்பு வந்து செயல்படுது. ஏன்னா இது சீக்கியர்களுக்கான புனிதத்தையும் மீட்டெடுக்குது. அதே மாதிரி சீக்கியர்களுக்கான மேலை நாட்டு கல்வியை வழங்குறதுக்கும் இது போராடுது. ஓகேங்களா, இந்த அமைப்போட கிளையா இதை பின்பற்றி ஒரு அமைப்பு வருது. அதாவது அகாலி இயக்கம். ஓகேங்களா, அது வந்து 1920ல தொடங்குறாங்க. இந்த அகாலி இயக்கத்தின் முன்னோடி என்ன சபான்னு கேட்டா சிங் சபா. ஓகேவா, அதான் சிங் சபாவின் ஒரு கிளை அமைப்பா என்ன இருக்குதுன்னா அகாலி இயக்கம். இந்த அகாலி இயக்கம் எப்ப தொடங்கப்படுதுன்னா 1920ல தொடங்கப்படுது. இந்த அகாலி இயக்கம் எதுக்கு தொடங்கப்படுதுன்னு கேட்டா சீக்கிய குருத்வாரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை வந்து உதாசி மகந்த் அப்படி என்றறியப்பட்ட மத குருமார்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிப்பதையே நோக்கமா கொண்டுள்ளது. ஓகேங்களா, குருத்வாரா இருக்காரு. அவரை வந்து உதாசி மகந்த் அப்படிங்கிறவரோட மத குருமார் கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிப்பதா கொண்டு வர நோக்கம்னா இந்த அகாலி இயக்கம் தொடங்கப்பட்டது 1920ல. இந்த குருத்வாரா சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எப்பனா 1922ல கொண்டு வராங்க. இது எப்போ திருத்துறாங்கன்னா 1925ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. ஓகேங்களா, அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த சட்டம் திருத்தின பிறகு சீக்கிய குருத்வாரா மற்றும் சிரோன்மணி குருத்வாரா அப்படிங்கிறவங்க பிரபந்த கமிட்டி
என்ற அமைப்பின் கீழ் வந்துடுறாங்க இந்த சட்டத்தை திருத்தி. அதாவது உதாசி மகன் தேங்கர்ல இருந்து வெளியே வர்றதுதான் இந்த அமைப்பே. குருத்வாரா இவர்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உதாசி மகந்துங்கிற மத குருமார்களின் கட்டுப்பாடுல இருந்து வெளியே கொண்டு வரக்கு அகாலி இயக்கம் 1920 தொடங்குறாங்க. இப்ப என்னன்னா குருத்வாரா சட்டம் போடுறாங்க 2 வருஷம் கழிச்சு 1922, 3 வருஷம் கழிச்சு 1925 அதை திருத்துறாங்க. ஓகேங்களா? திருத்தின பிறகு என்ன ஆகுதுன்னா சீக்கிய குருத்வாரா மற்றும் சிரோன்மணி குருத்வாரா அப்படிங்கிறது பிரபந்த கமிட்டி எந்த கமிட்டியின் கீழ் போயிருச்சு அப்படின்னு கேட்பாங்க. சீக்கிய குருத்வாரா மற்றும் சிரோன்மணி குருத்வாரா எந்த கமிட்டி அமைப்பின் கீழ் வந்தது அப்படின்னு கேட்டா எந்த சட்டப்படி 1925 திருத்த சட்டப்படி பிரபந்த கமிட்டி கீழ் வந்தது. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதோட 19ஆம் நூற்றாண்டு சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது இந்து தாழ்த்தப்பட்டோருக்கான இயக்கம், இந்துக்கள் சமய இயக்கம், இஸ்லாமிய சமய இயக்கம், கிறிஸ்தவர்களுக்கான இயக்கம், அப்ப பார்சி சீக்கியர்களுக்கான இயக்கம் நம்ம எல்லாமே இப்ப பார்த்துட்டோம். இதோட இதுதான் முடிஞ்சுது. இதுல கண்டிப்பா எப்பயுமே ப்ரீவியஸ்ல ஒரு கேள்வி, அதிகபட்சம் இதை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணி ஃபிங்கர் டிப்ல வச்சோம்னா 1 கேள்வி 2 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. அதனால தவறாம எல்லாம் படிச்சுக்கோங்க. இயர் முக்கியம். இதெல்லாம் இப்ப சிங் சபா, அகாலி இயக்கம் இந்த மாதிரி அப்படியே வரிசையா கொடுத்துருவாங்க. ஞான சபை, பிரம்ம சமாஜ இயக்கம், பிரார்த்தனை சமாஜ இயக்கம்னு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. வரிசையா கொடுத்துட்டு இதோட இயர் சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்ப பிரம்ம சமாஜமா 1828, பிரார்த்தனை சமாஜமா 1867, ஆரிய சமாஜமா 1875, அதே மாதிரி பிரம்ம ஞான சபை அதுவும் 1875, இப்ப சிங் சபாவா 1873, அகாலி இயக்கமா 1920. இந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டே போலாம். இந்த ஏறுங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் கட்டாயம். இப்ப அகமதியா இயக்கம் 1889, தியோபந்த் இயக்கம் 1866, இந்த மாதிரி பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் ரஜ்னுமாய் சபா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்ல, அது 1851. இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இயக்கங்களோட இயர் காலவரிசை கொடுத்துருவாங்க. எப்படின்னா இந்த இயக்கங்கள்லாம் இயக்கங்கள் பேர் கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்துக்கு நாமளா இயர் மைண்ட்ல கொண்டு வந்து வரிசைப்படுத்தி போடுற மாதிரிலாம் இப்பெல்லாம் வைக்கிறாங்க. அதனால மறக்காம ஒரு விஷயம் சொன்னா அந்த விஷயம் எந்த இயக்கம் வந்து இந்த விஷயத்தை எந்த இயக்கம் சொல்லுது. இப்ப சிங் சபானா என்ன சொல்லுது? 2 விஷயம் தான். சீக்கிய மதத்தை மீட்டெடுக்குது. அதற்காக கால்சாங்கிற ஒரு கல்லூரியை ஆங்கிலேயரோட நிறுவுது. இதே மாதிரி மேற்கத்திய கல்வி வந்து சீக்கியர்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுது. இதே அகாலி இயக்கம்னா இந்த குருத்வாராவை வந்து உதாசி மகந்துகிட்ட இருந்து காப்பாத்துறதுதான் இவங்களோட வேலையை. 1920 அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் 1925 திருத்தி பிரபந்த கமிட்டி கீழே இது கொண்டு வருது. இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை மட்டும் பண்ணீங்கன்னாவே போதும். ப்ரீவியஸ்ல கண்டிப்பா வர குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4ல நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் கூற்றுலையாச்சும் வச்சு விட்டு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு போடுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணி ரிப்பீட் ரிவிஷன் பண்ணி எல்லாத்தையும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஆனா வித்தியாச டிஃபரன்ஸ் உங்களுக்கு படிக்க படிக்க நல்லாவே தெரியும். இன்னொரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் அந்த வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும்.